அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். உங்க பேரு? சுரேஷ். எத்தனை பேர் நீங்க கூட பிறந்தவங்க? 4 பேருங்க. ஆம்பளை பசங்களா? இல்ல 2 அண்ணன் 2 தங்கச்சி. அப்பா அம்மா எல்லாம் என்ன செய்றாங்க? இல்ல அப்பா இல்ல அம்மா இருந்துட்டாங்க. லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். சரி, எப்படி லவ் பண்ணீங்க? ஏன்டா அப்படி பாக்குற? என்ன? நான் எங்க தங்கச்சி மேரேஜுக்கு அங்க போயிருந்தேன். இப்போ எங்க அண்ணன் வந்து எங்க பெரிய பாட்டு பையன் எங்க அண்ணன் இருக்காரு. ஒய்ஃபோட அண்ணன் வந்து தாய் மாமன். அவர் வந்து அவர் அக்காவை லவ் பண்ணிட்டு இருந்தாரு. காதல் 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 மொத்தம் உம்மா எல்லா படத்திலும் காதல் பரதேசி பயிலுக. அவர் அவங்க அக்கா லவ் பண்ணிட்டு இருக்கும்போது பிரச்சனை வந்து அவங்க எங்க அத்தை திட்டாங்க. இப்போ எங்க ஒய்ஃபோட அம்மா வந்து திட்டாங்க. அதனால வந்து மக்கள் போய் நாங்கள் கல்யாணம் முடிஞ்சு கேட்க போனோம் நானும் எங்க அண்ணனும். வாட்டி 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 தமிழோட திருமகளே, எங்க அம்மாவோட மருமகளே. எங்க அண்ணன் சின்னாலும் அவங்க நானும் கேட்க போனப்ப அப்பதான் அந்த பொண்ணை நான் பார்த்தேன். அப்போ இந்த பிள்ளை ஃபோன் நம்பர் வாங்கி எப்படி வாங்குனீங்க? எங்க அண்ணன் வாங்கிருக்கு. அப்போ அந்த பொண்ணு வாங்கிச்சா நீங்க வாங்க? அந்த பொண்ணு வாங்கிச்சு. ஓ, உங்க மேல லவ் அப்பவே வந்துருச்சு. ஓ, இதான் அழகுல மயங்கி விழுகிறதா? அந்த பொண்ணு வாங்கி ஃபோன் அடிக்கடி ஃபோன் போட்டு அப்புறம் டார்ச்சர் எல்லாம் பண்ணும். என்ன டார்ச்சர் பண்ணும்? ஃபோன் பேசுங்க, பேச மாட்டீங்க, என்ன பண்றீங்க? ஏன் எப்படி உங்க மேல லவ் வந்ததா? உங்க வீரத்தனம் பார்த்தா என்னன்னு தெரியல மேடம். அவங்க அப்புறம் அப்படியே ஃபோன் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் சொல்லிட்டேன், இப்போ வேணாம், எங்கள் அம்மா விருப்பம் இல்லை, பேசாத, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் நாமக்கல்ல தான் நானும் இருந்தேன். சரி, நாமக்கல்ல தான் நானும் இருக்கேன் அப்படின்னேன். அப்போ ஏன் என்னாச்சுன்னு கேட்டேன். பஸ் போயிடுச்சு, பஸ் இல்லை அப்படின்னா. சரி சொல்லி ஹவுசிங் போர்டு அங்கே கொண்டு போய் விட்டுட்டு நான் வந்துட்டேன். உடனே விட்டுட்டு வந்துட்டேன். அப்படி கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டான் பாஸ். பாஸ், நான் உண்மையில லவர்ஸை பற்றி எத்தனையோ புக்கில் எல்லாம் படிச்சிருக்கேன். ஒரு மஜ்னு கஜுனு. மறுபடியும் ஈவினிங் இவங்க வந்து ஊருக்கு கிளம்பும் போது மறுபடியும் 4 மணிக்கு ஃபோன் போட்டு நேராக வந்து முத்தாப்பட்டி வந்துட்டாங்க. எனக்கு தெரியாது. முத்தாப்பட்டி வந்து அவங்க வீட்டில் எங்கள் அம்மா பெரியமாட்டில் இருக்கிறாங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க. பெரியமாட்டில் இருந்தாலும் எங்கள் பெரியம்மா ஃபோன் போட்டு அவங்க தங்கச்சி கூட்டிகிட்டு வந்துட்டான், தங்கச்சி பையன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க அண்ணன் வந்து ரொம்ப அசிங்கமாக பேசி நான் அப்படின்னு சொன்னேன், நீ போ. என்னது இது? இருமச்சான் பேசிட்டு இருக்கல, நீ போயா அப்படின்னு. இல்லை என்ன போனால் எங்கள் அண்ணனுக்கு கொண்டாடியா தான் நான் வாழணும் அந்த மாதிரி கேட்டான் அப்படின்னு. அதனால சரி ரைட், இதுக்கு மேலே நம்ம போயிட்டு ஏன் போயிட்டு கெட்ட பேர், ஒரு பிள்ளை கெட்ட பேர் அப்படின்னு சொன்னால் போயிட்டு மக்கள் போயிட்டு மேரேஜ் புள்ளிமேல போய் தாலி கட்டி கூட்டு வந்து விட்டேன். எப்படான்னு தெரியுற நீ இருடி வந்து பார்க்குறவங்க கணக்க. அப்புறம் வந்து வீட்டில் எங்கள் வீட்டுக்கு போனால் எங்கள் வீட்லையும் சண்டை போட்டாங்க, அவசரப்பட்டுட்டே அப்படின்னு. அப்புறம் நான் மைசூர் கூட்டு போய் அப்புறம் விசேஷம் திருவிழா, அந்த திருவிழாக்கு இருந்துட்டு அந்த பிள்ளை அங்கேயே விட்டுட்டு நான் வைசாவுக்கு போயிட்டேன். வைசாவுக்கு போய் வீடு பார்த்து. மைசூர்ல யார் இருந்தாங்க? அம்மா இருந்தாங்க. அம்மா எல்லாம் அந்த வீட்டில் சொந்த வீட்டில் இருக்கு, சொந்த வீடு இருக்கு, அண்ணன் இருக்கு, மாமா எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு, தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு எங்கள் அண்ணன் எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 2 மாதம் வீட்டில் வந்து 3 மாதம் வண்டிக்கு போனேன். வண்டிக்கு போயிட்டு அப்புறம் ஒரு 15 நாள்லேயே வந்து ஆக்சிடென்ட். எனக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? தெரியல. தெரிஞ்சுன்னா பாவம் இப்போ தான் குழந்தை வந்துட்டு வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் துறையில் போகிறேன், இப்போ அந்த மாதிரி காட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிட்ட காசு கொடுத்துட்டு அப்போ தான் பெட்ரோல் அடிச்சு பைக் எடுத்தேன். டிப்பர் வந்து அடிச்சிருச்சு வண்டி. தாரு ரோட்ல ஒரு ஓரமா தான் போய்கிட்டு இருந்தாரு, ஒரு ஆட்டோக்கார வந்து இடிச்சிட்டான். காலையில யார் முகத்துல முழிச்சாரு தானே ஃபோன் போட்டார் எங்கள் வீட்டுக்காரர், எப்படி அதுக்குள்ள ஆக்சிடென்ட் ஆகும். எங்கள் வீட்டுக்கு எங்கள் ஒய்ஃபை நம்பல. அதுக்கப்புறம் தான் நம்பினேன். அதுக்கப்புறம் பிரச்சனை மேலே பிரச்சனை. அப்பயே வந்து வேணான்னு தூக்கி வச்சுட்டு போனாங்க. ஏன் கால் உடஞ்சிச்சு, இதுக்கு மேலே என்ன சம்பாதிக்கலாம். மூஞ்சில முடிக்க மாட்டேன் சொல்றேன், கேட்டு போங்கய்யா போதும். திருவிழா முடிஞ்சு அப்புறமா ஃபோன் வருது, உங்கள் குழந்தைய வித்துட்டாங்க, உங்கள் குழந்தைய வித்துட்டா அப்படின்னு. இதுக்கப்புறம் மறுபடியும் அந்த குழந்தைய வந்து அவர் ஆனந்தங்களோட தான் பேசி எல்லாம் பேசி எங்கே இருக்குன்னு சொல்லி மறுபடியும் வாங்கிட்டு வந்து காசு வாங்கின காசு கொடுத்து அவர் கை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து குழந்தைய கொடுத்துருக்காரு. என்ன மனுஷன்? சரி ரைட், இனிமேல் நீங்கள் அப்புறம் எனக்கு என் ஃபோன் தான் எடுக்கிறதே இல்லைங்களா, என் ஃபோன் எடுக்கிறதுல நான் ஃபோன் போட்டு அசிங்கமாக பேசி வச்சுறது. அப்புறம் அவங்க என்ன வந்து கேட்டேன்னா, இல்லை நான் அவங்க கூட சாப்பிட்டுக்கு நான் சிம்மிட்டு கொடுத்துருந்தேன். சரி, என்னால் ஒரு உயிர் போகணும்னு சொல்லி நான் வேலை. என்ன பயந்துட்டியா? பயமா? பயந்துட்டா தங்கச்சி சொல்லிச்சு, மறுபடியும் தப்பு பண்ணுவா, உன் முன்னாடி பற்றி எனக்கு தெரியும், குழந்தைய மறுபடியும் வித்தாலும் அப்பா, ஏன்னா போய் நீங்கள் போய் குழந்தைய தூக்கிட்டு வந்துடு, நம்ம வளர்ப்போம், இந்த பிள்ளைய நம்ம வளர்க்கலையா? இந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். அவங்க அப்படி சொன்னா நான் சொன்னேன், ஆடி 18 போய் தூக்கிட்டு வரக்கூடாது, ஆடி மாதம் தூக்கிட்டு வந்து நீ நல்லா இருக்கிற, நான் போய் உங்க கையில் கொண்டு வந்து ஆடி மாதம் முடிட்டியா, ஆடி மாதம் முடிஞ்சு இந்த மாதிரி தற்கொலை படிக்காம ஏன் உசுரம் வாங்க என்ன பண்றது மேடம். இப்படி தான் சொல்லிட்டு என் தங்கச்சி சொல்லிட்டு மறுபடியும் ஈரோடு போய் 3 நாள் வேலை பார்க்கல மேடம். மறுபடியும் குழந்தைய வித்துட்டு மறுபடியும் ஐயோ மீண்டுமா தலைவர் ராமசாமின்னு இருக்காரு அந்த ஊரில், அவர் எனக்கு ஃபோன் எடுத்தாரு. உன் பொண்டாட்டி வந்து போலீஸ் பிடிக்க போகுது, எதுக்கு பண்ணாங்க, நீ எதை கம்ப்ளைண்ட் பண்ண, நான் எதை கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். சரி விசாரிச்சு சொல்கிறேன், உன் பொண்டாட்டி வந்து குழந்தைய வித்துச்சு. நினைச்சேன் திருந்த மாட்டேன்ல, வருந்த மாட்டேன்ல. அவங்க சொல்கிறாங்க, நீ வந்து புருஷங்களோட வாழ்றியா அப்படின்னு. எனக்கு புருஷனே வேணாம், நான் வாழல அப்படின்னு வந்து கடைசி வரைக்கும் பேசியிருக்காங்க. யாரை நம்புறதுனே தெரியல தாசனா, சனி எப்படி பண்ணிட்டான். அவங்க வாழலன்னு சொல்லிட்டாங்க, அது அவங்க சொந்த விஷயம் அப்படின்னு சொன்னால் திடீர்னு வந்து இல்லை நான் புருஷங்களோட சேர்ந்து வாழ்றேங்க, எங்கள் வீட்டுக்கு கூட சேர்ந்து இனிமேல் நான் வாழ்றேன், எந்த பிரச்சனையும் இல்லாமல்
அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் அவங்க என்ன சொன்னாங்க, சரி சேர்ந்து வாழ்றேங்கிறா, இவங்களுக்கு ஒரு லைஃப் கொடுப்போம். இதெல்லாம் நடக்குமா நினைச்சது, நடந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் நாங்கள் இந்த கடனுக்காக நாங்கள் சென்னைக்கு வரோம். சென்னைக்கு வந்து 2 மாதம் வேலை பார்த்தோம் மேடம். வந்து ஒரு 10 நாள் தான் இருந்தோம். ஆரம்பிச்சிட்டான், நீ எனக்கு வேணாம். சினிமா கேட்போம், கேட்போம், கேவலப்பையா கேட்போம். இல்லைங்க, இப்போ என்ன நிலைமை? அதே நிலைமை தாங்க. எங்க இருக்கீங்க? நான் ஊருக்கு போயிட்டேங்க. ஏன்னா ஓனரை வச்சு அடிக்க வைக்கிறது, இங்கே கூட்டிகிட்டு வந்தது உன்னை கொல்லத்தான் அப்படின்னா. புரிஞ்சு போச்சு. என்ன ரோஷா, என்ன பண்ற நீ? காய்கறி கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? வீட்டுக்காரு யார் வீட்டுக்காரு? எங்கள் வீட்டுக்கார சுரேஷ். எங்க அவரு? அவரு இங்கே தான் இருக்காரு. எங்க? ஓ அந்த தெரியல பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு மயக்கம் மேடம். ஒன்றும் இல்லைங்க மேடம், நான் உங்களை ஆப்போசிட்ல கவனம். நான் 8 மணிக்கு போனேன்னா சாயங்காலம் 6 மணி ஆயிரும் மேடம் வீட்டுக்கு. நாங்கள் 6 மணி ஆயிடும். நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு வரோம் வெயில்ல. ஒன்றுமே சாப்பிட்டு காலை சாப்பிடாம கூட போயிடுவேன். காலை சாப்பிடவே மாட்டேன். 8 மணிக்கெல்லாம் சாப்பிடாம போயிருந்தேன். ஓகே, உங்களுக்கு தெரியல. அங்கே செஞ்சுட்டு இருக்கும்போது இவங்க பக்கத்து கிட்ட போயிட்டு ஒரு பொண்ணுகிட்ட போவாங்க வருவாங்க. நானும் நம்ம வீட்டுக்கு நமக்கு யார் ஆதரவு இருக்கா, நம்ம தனியாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம பக்கத்தில் இருக்கவங்கள தான் நம்மள ஆதரவாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நானும் அசால்ட்டாக விட்டுருவேன் மேடம். இதுதான் தவறான விஷயம். வீட்டுக்காரர் அங்கே தானே பேசிட்டு போறாரு வராரு. அது போயிட்டு இருக்காலே வரையிட்டு இருக்காலே இவங்க தப்பா ஒரு முறை அங்கிட்டு போயிட்டாங்க அந்த பொண்ணு கூட. அந்த பொண்ணு வந்து 12வது படிச்சுட்டு இருந்தாங்க. மாசா எத்தா வேலைக்கு போயிட்டு வர இந்த சித்திரை கொண்டு ஆரம்பிச்சாங்க. அடிக்க, சூடு வைக்க, சோறு தண்ணி ஒழுங்கா ஒரு எனக்கு பசிக்குது சாப்பாடு கொண்டு வாங்க, சாப்பாடு பசிக்குதுன்னு சொல்லி ஒரு ஃபோன் பண்ணி யாரையாவது செல்லு வாங்கி, இல்ல என்னால கொண்டு வர முடியாது. நண்பர்களே, நடிப்பு முக்காவாசி நடிப்பு. சரி நமக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைய வந்து பெத்த ஒரு அம்மாச்சி போல பாத்துக்குவாங்க. அவங்க அப்பா ஐயா வீட்டுல அவங்க அப்பா அம்மா அந்த பொண்ணுக்கு வந்து 3 அண்ணனுங்க. இருந்து உனக்கு 8 அண்ணன் இல்ல 9 அண்ணன். என்னை பாசமாவே இருக்கும். அடிப்பாரு மேடம், நல்லா எந்த அளவுக்கு அடிக்க முடியும் அந்த அளவுக்கு அடிச்சு சித்திரவதை பண்ணுவேன். அடிக்க பார்த்து சும்மா வாங்கிப்பியா? நான் என்னால அந்த அளவுக்கு நான் ஏத்து அடிக்க முடியாதுங்க மேடம். என்ன ஒரு தள்ளி விட்டுருவாங்க. ஜாலியாக இருக்கேன்டா. நான் இதை சொல்லணும்னு நினச்சேன். இந்த ப்ராபபிலிட்டி விஷயம் நான் சயின்டிஃபிக்கலாக கொடுத்தணும்னு நினச்சேன், கொடுத்துட்டேன். ஏன்னா நான் வந்து இடையில வந்து நான் நிறைய அபார்ஷன் பண்ணியிருக்கேன். அதனால வந்து அதான் மேடம் இப்போ இருப்பாங்க குழந்தை வேணாம் அபார்ஷன் இதோட 7 குழந்தை நான் அபார்ஷன் பண்ணியிருக்கேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? இல்லைன்னா வந்து இவர் கூட ஒரு பையன் எப்போ போனா க்ளோஸாவே போவாங்க வருவாங்க. அந்த பையனை சொல்ல ஆரம்பிச்சிட்டான், என்ன அக்கா அன்னைக்கு அந்த அக்காவை அண்ணே இதுக்கு கூட்டிட்டு போனார் கோயிலுக்கு. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. பாப்பா அவங்க வீட்டுல விட்டுட்டு போனாருக்கா. அந்த பொண்ணு ஸ்கூல் போலையா, அந்த பொண்ணு ஸ்கூல்ல இருந்து காசை கட்டடிச்சு கூட்டிட்டு ஒரு தடவை இவங்க தங்கச்சியே பார்த்துருக்கு. ஸ்கூல் பின்னாடி அந்த பொண்ணு பேசிட்டு இருந்து உங்க தங்கச்சி வந்து உங்க சண்டை போட்டுருக்கு. ஏன்னா இப்பெல்லாம் துரோகம் பண்ணாங்க, இதெல்லாம் ஒரு பொண்ணு பாவலையா அப்படின்னு சொன்னதுக்கு. அப்புறம் ஒரு நாள் தான் மேடம் அவங்க இவங்களுக்குள்ளே பிரச்சனை வரும்போது இந்த மாதிரி நீ துரோகம் பண்ண இதெல்லாம் நான் சொல்லாம இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா இப்ப நீ சொல்ல வச்சுட்டு அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே சண்டை அடிக்கும் போது அந்த விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. சரி இப்படி இதனால தான் நம்ம வீட்டுக்காரர் குடும்பப்படுத்தினாரா? ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. நம்ம இந்த இடத்துல இருக்க வேணாம், இந்த காலேஜ்ல கூட நான் வேலை செய்வேன், நம்ம ஒரு அடி தள்ளி இருப்போம், கொஞ்சம் தூரம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க மேடம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நம்ம இந்த இதே அவங்க என்ன சொன்னாங்க, இது ஏரியா விட்டே நான் வர மாட்டேன்ட்டாங்க. கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் இது. அப்புறம் அக்கம் பக்கம் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க மேடம். அந்த வீட்டுக்கு போனதுக்கு அக்கம் பக்கம் அவங்க அந்த வீட்டு பக்கத்துல இருக்கவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க, பொண்ணு பாத்ரூம் பின்னாடி பேசுது, மாமன் தட்டிட்டு உங்க வீட்டுக்காரர் பேசுறது. அந்த பொண்ணு அங்க இருந்து வந்துச்சு, உங்க வீட்டுக்காரர் உள்ள போயிட்டு ஜன்னல் வழியா பேசுவாரு, அந்த பொண்ணு அந்த இடத்துல நிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அடிச்சு போட்டுட்டு செம்ம அடி மேடம், வாங்காத அடி இல்ல. வெக்கமா இல்ல இல்ல சரியான அடி வாங்கிட்டு அடிப்பாரா? எதிர்த்து கேட்க முடியாது. அந்த பொண்ணை நான் நிச்சயம் கல்யாணம் பண்ணி காட்டண்டி, உன் சந்தேகத்தை நான் நிறைவேற்றி காட்டண்டி, அவ தாண்டி அவ கூட நான் வாழ போறேன்டி அப்படின்னு சொன்னாரு மேடம். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. பொண்ணு வீட்டுல போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க போட்டோவோட, இந்த மாதிரி என் பொண்ணை காணோம், இவங்க பொண்ணு இந்த பையனை கூட்டி அப்புறம் கல்யாணம் பண்ணாரு. அந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ணாரு, நான் கூட்டு போய் 1 மாதம் ஸ்டே பண்ணிட்டாரு மேடம். சோலி முடிச்சு அந்த பொண்ணை என்ன சொல்லி அனுப்பிச்சாரத்துல கூட்டு வந்து எந்த பஸ் ஸ்டாண்ட்ல விட்டாருன்னு கூட தெரியல. பொண்ணு அந்த பொண்ணு தனியா பஸ் ஸ்டாண்ட்ல நிக்குது. இன்னைக்கு அந்த இடத்துக்கு ஊருக்கு போனா மேடம், அந்த பொண்ணு சொல்லுது என்னை சுரேஷ் தான் கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லி தாயா புள்ளைய பழகிட்டு டபால்னு வந்து முதல் குத்துன மாதிரி செஞ்சுட்டு போயிடுறாங்க வாழ்க்கையில நமக்கு. அதுக்கப்புறம் நாங்க சேர்ந்து அதுக்கப்புறம் சேவ் பண்ணாம வந்துட்டாரு மேடம், தேடி என்னையே தேடி வந்துட்டாரு. அந்த பொண்ணோட வாழ்ந்தாருன்னு இவர் உங்களுக்கு சம்மதிச்சிட்டாரா? என்கிட்ட அவங்க சம்மதிக்கவே இல்லைங்க மேடம். சம்மதிக்கவே இல்லை. சரி, ஆனா நீ மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்க. முடியாது, உங்களை திருத்தவே முடியாது. கன்சீவ் ஆயிட்டு 4 வேற ஆயிடுச்சு. 6-7 மாசம் ஆனதுக்கப்புறம் என்னால பஸ்ல போக முடியலன்னு சொல்லிட்டு எங்க அம்மா வீட்டுல இருந்து ஒரு வண்டி வாங்கி கொடுத்தேன். அந்த வண்டியில தான் கூட்டிட்டு போனாரு. என்ன வண்டி? பெரிய வண்டி மேடம், பைக். அந்த பைக்கை கொண்டு போய் இடம் அடமான வச்சிட்டாரு, இவருக்கு தெரிஞ்ச இடத்துல. எனக்கு போறதுக்கு முடியல, நான் பஸ்ல அடமான வச்சிட்டீங்களா? வச்சது உண்மை மேடம். வெரி ரொம்ப நைஸ். வச்சது உண்மை. இல்ல வச்சது உண்மை சொல்றேன் கேளுங்க. சொல்லு. நான் வரேன் இருங்க. இந்த வரேன்டா, தண்ணிய போட்டு வந்து சாயங்காலம் உன்னை பின்னல என் பேரை மாத்திக்க. என்ன பார்க்க வந்தவங்க ஒரு குழந்தைக்கு 1000-500 காசு கொடுத்து போவாங்க. அந்த காசு வச்சு இந்த செலவு வச்சுக்கோ, புள்ளைய வச்சிருக்க, பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி நீ ஏதாவது சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் மேடம் 100-200 காசு கொடுத்து நான் அனுப்பிடுவேன் மேடம். பண்ணிட்டேன் நீ எனக்கு. சரி விடு, உனக்கு கெத்து போயிடுச்சு அவ்வளவுதான். நீ கெத்து கிடையாது, நான் தான் கெத்து. குழந்தை என்ன பண்ணுமா?
குழந்தை நான் கையில தான் மேடம் வச்சிருந்தேன். அப்புறம் எங்க அண்ணி கூட இருந்தாங்க. அவங்களுக்கு 4 மாசம் 6 மாசம் வேலையே போச்சு. 4-5 மாசம் அவங்க என் கூடயே இருந்து அப்புறம் குழந்தை வித்துட்டியா? குழந்தையெல்லாம் விக்கலங்க மேடம். குழந்தை எங்களை நான் போய் விற்கிறேன். சிக்கிட்டா மூணு பாய சிக்கிட்டா. அப்புறம் பாத்துக்க சொல்லி விட்டுருந்தேங்க மேடம். இதான கஷ்டமா 2 குழந்தை கையில வச்சுக்கிட்டு யார்கிட்ட பார்த்துட்டு? தெரிஞ்சவங்கள்ட்ட பாத்துக்க சொல்லி விட்டுருந்தேங்க மேடம். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. இல்ல நீ சொல்லு, கரெக்டா சொல்லு. ஏன்னா சரி உனக்கு கஷ்டம் இருந்தது அதனால பாப்பா கொடுக்க சொன்னாங்களா? என்னங்க மேடம்? உண்மையை சொல்லு என்கிட்ட. ஆனா நான் சொல்ல முடியாது. அவங்க 6 மாசம் விட்டுட்டு போயிட்டாங்க மேடம். விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு குழந்தைய வளர்த்துக்க ஆள் இல்லைங்க மேடம். அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொன்னேன். ஒருத்தவங்க குழந்தை இல்லைன்னு கேட்டாங்க மேடம். எப்படி அவங்கள பழக்கம்? அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்துல ஏதாவது சொல்லி வச்சிருந்தேன். சரி அது விடுங்க, அது இப்போ எதுக்கு? அதானா குழந்தை எத்தனை மாசம் கொடுக்கும்போது நீ? குழந்தைய வந்து கொடுக்கும்போது குழந்தை வந்து கொடுக்கும்போது 3 மாசம் மேடம். உனக்கு வருத்தமா இருக்கலையா? நான் மனப்பூர்வமாலாம் கொடுக்கலைங்க மேடம். மனசு வலியோட என் பிள்ளை என்கிட்ட அந்த பாலுக்கு கஷ்டப்படுதே, பாலு கத்துதேன்னு சொல்லிட்டு மனசு வருத்தத்தோட தான் மேடம் கொடுத்துருந்தேன். தயவு செஞ்சு கொடுக்கணுங்கிற முடிவுல நான் கொடுக்க எங்க வீட்டுக்கார கூட நான் கொடுத்துருப்பீங்களா மேடம்? நீ நடிகண்டா. எப்படி குழந்தை வளர்ப்பா? வித்துட்டான்னு சொல்றதுக்கு தெரியுது இல்ல? 7 அபார்ஷன் பண்ணியாமா? கண்டிப்பா பண்ணேங்க மேடம். 5 மாசம் குழந்தை அப்படியே மேடம். இதே அண்ணி தான் என்ன 5 நாள் பார்த்துக்கிட்டு. ஒரு நிமிஷம். ஒரு அளவுதான். இதெல்லாம் சைத்து கொண்டு எப்படி இருக்க முடியும்? இதை விடலாம் ஜனநாயகவாதிகளா இருக்கவே முடியாது. என்ன வேண்டாமா உனக்கு? எனக்கு எதுவுமே வேணாம் மேடம். எனக்கு என் பொண்ணு நான் சம்பாதிச்ச அந்த கடனை கட்டி இந்த நல்ல என் அண்ணி என்ன விட வளர்ந்தா எனக்கு போதுங்க மேடம். எனக்கு ஒண்ணு வேணாம். ஓகே சந்தோஷமா எதை சொன்னாலும் ரைட் மேடம். இல்ல சொல்லுங்க. எனக்குன்னு பேச யாரும் இல்ல. நான் யார்ட்டையும் வந்து எதுவுமே வந்து வாக்குவாதம் பண்ண முடியல. இப்படி சொல்லிட்டா தப்பிச்சிடலாம். மேடம் தப்பிச்சுக்காக சொல்ல ரொம்ப புத்திசாலி. உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பு சார். இல்ல மேடம், இதுக்கு மேல அவங்க முடியுது மேடம். அவங்க முடிவு அவங்க என்னமா அவங்களோட முடிவு? இதுக்கு மேல எனக்கு என் பொண்ணு வேணும் மேடம். நான் எங்க அண்ணன் கடைசிக்கு அண்ணன் அண்ணி கூட இருந்தது. அவரோட வாழ முடியாதா? வேணாம். அவர்கிட்ட நல்ல குணங்களே இல்லையா? இல்லைங்க மேடம். இந்த ஆட்டோ போதுமா குழந்தை? இதுக்கு மேல நான் வந்து அவங்கள எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். அவங்களா வேணும்னு சொன்னாலும் சரிங்களா, அவங்களா வேணும்னு சொன்னாலும் வேணாம்னு சொன்னாலும் அது அவங்களோட விருப்பம். இதுக்கு மேல உங்களுக்கு எந்த விருப்பம் இல்லையா? எந்த இல்ல, இதுக்கு மேல எதுவும் பேசல மேடம். எந்த பயனும் இல்ல. இதுக்கு மேல எதுவும் பேசல. மேடம் எவ்வளவு உதவி செஞ்சு உனக்கு எவ்வளவு உதவி செஞ்சு? நீ நல்லா வாழ்றியா? நீ நல்லா வாழ்றியா? அவர் எப்படியோ வாழட்டும். இருங்க மேடம், அவர் எப்படியோ வாழட்டும். ஒரு நிமிஷம் இருங்க. அவன் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாதான். அவர் எப்படியோ வாழட்டும். அத பத்தி நீங்க சொல்ல தேவையில்லை. நீங்க உங்க வாழ்க்கை வாழறீங்களா? உங்க பிரச்சனைக்கு தான் வந்திருக்க. ஒரு நிமிஷம். அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. ஏமா உன் புருஷன் நல்லவனா? உன்னை நல்லா பாத்துக்கறாரா? கிடையவே கிடையாது மேடம். ரொம்ப கொடுமைப்படுத்துறாரா? ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு. ஒரு நிமிஷம். உங்க மனைவி யாரு? உங்க புருஷன் எப்படிமா? எங்க புருஷன் நல்ல கேரக்டர். நல்லா பாத்துக்கறாரா? நல்லா பாத்துக்கறாரா. அதனால வாயை பொத்திட்டு சும்மா இருங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? இவங்க இப்படி சொல்லிட்டு நாங்க வந்து டெய்லி வந்து அந்த மாதிரி டார்ச்சர் மேடம். சரி வராது மேடம். இவரு இன்னைக்கு உங்கள்ட்ட சொல்லிட்டு ஒரு வெளியே வந்தோடனே பாத்தியா நான் சேஸ்டர்ல உன்னை நான் பாத்துக்கிறேன் பள்ளி வாங்க வரும் மேடம். இந்த மாதிரிலாம் ஹேட்ரட் வச்சுட்டு ஹேட்ரட பரப்பாதீங்க சார். டோன்ட் ஸ்ப்ரெட் நெகட்டிவிட்டி. பழி வாங்குற என்ன நிறைய இருக்கு. உனக்கு நம்பிக்கை இல்லையாமா? நம்பிக்கை சுத்தமா போய் விவாகரத்துக்கு அப்ளை பண்றியாமா? நான் அப்ளை பண்ணிடுறேன். குழந்தை கொடுத்துருவீங்களா? நான் கேட்டு பார்த்தேன்ப்பா. அவருக்கு விருப்பம் இல்லை, உங்களுக்கு விருப்பம் இல்லை, விட்டுருங்க. சரிங்களா?